நீங்கள் நோய்களோடு அவஸ்தைப்படுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். நோய்ங்கிறது ஒரு பயம். மூட்டு வலிக்குது, ஐயோ மூட்டு வலிக்குமோ, வயிற்று வலிக்குமோ, அல்சர் வந்துடுமோ, சர்க்கரை நோய் அதிகமாகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கும். அந்த பயத்தை குறைக்க முடியும், சட்டுன்னு குறைக்க முடியும். எப்படின்னா உணவு கட்டுப்பாடு. நல்லா கவனித்து பாருங்கள். நீங்கள் ஒரு சுகரில் இருக்கீங்க, மூட்டு வலியில் இருக்கீங்க அப்படின்னா எப்போ உங்களுக்கு பயம் இருக்குது அப்படின்னா சோறு, பூரி, பொங்கல், தோசை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய் இந்த உணவுகளை சாப்பிட்டால் உங்கள் உடம்புல நோய் இருக்கும்போது உங்களுக்கு பயம் அதிகமாக இருக்கும். அதுவே இந்த உணவுகளை தவிர்த்து விடுங்கள். தவிர்த்து விட்டு பிற உணவுகளை நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க, உப்பு போட்டு சாப்பிடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த பயம் இருக்குது, தைரியமாக இருப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் நோய் உங்களை விட்டு மறைஞ்சிடும். நோயை பற்றின பயமோ புலம்பலோ கவலையோ உங்களுக்கு சுத்தமாக இருக்காது. ஏன்னா நோயோடு இருக்கும்போது அந்த நோய் அடுத்தடுத்து எங்கே போயிடுமோ, இப்போ சுகர் வந்துருச்சு, மூட்டு வலி வந்துருச்சு, இது எங்கே போய் நிற்குமோ அப்படின்னு நமக்கு ஒரு பயம் இருக்குதுல்ல. அந்த பயத்தை தடுக்கணும். ஏன்னா அந்த பயம் இருக்குதுனாலே உங்களுக்கு நோய் அதிகரிக்குதுன்னு அர்த்தம். அந்த பயம் உங்கள்கிட்ட இல்லைன்னா உங்கள் உடம்புல நோய் இல்லைன்னு தானே அர்த்தம். அப்போ நோயை குணமாக்கணும் அப்படின்னா உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். அந்த உணவு கட்டுப்பாடு மூலமாக அந்த பயத்தை இல்லாமல் செய்து விடலாம். மாயமாக மறைஞ்சிரும். நீங்கள் பயந்துகிட்டே இருப்பீங்க. ஐயோ மூட்டு வலி அவஸ்தை, வயிற்று வலி, அல்சர் கில்சர், மாதிரி சுகர் அப்படின்னு அவஸ்தைப்பட்டுட்டு இருப்பீங்க. அந்த நேரத்தில் சோறு சாப்பிடாதீங்க, பூரி, பொங்கல், தோசைலாம் சாப்பிடாதீங்க. மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், தேன் இந்த உணவுகளை சாப்பிடாமல் பிற காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைதலைகள் இந்த உணவுகளை மட்டும் சாப்பிடுங்கள். இந்த உணவுகளை சாப்பிடும்போது தைரியம் அப்படி வரும். அந்த முன்னாடி இருந்த அந்த பயம் இருக்குல்ல அப்படியே மறைஞ்சிரும். காரணம் என்னென்னா இனிமேல் நோய் முன்னேறாதுன்னு அர்த்தம். நோய் இனிமேல் வளராது, மேலும் மேலும் அதிகரிக்க வாய்ப்பே கிடையாது, குறைஞ்சிக்கிட்டே தான் போகும். இந்த உணவு கட்டுப்பாடே உங்களுக்கு நோயை குணப்படுத்தும். நான் சொல்லுகிற இந்த உணவு கட்டுப்பாடே உங்களுக்கு மருந்துகள் இல்லாமலே உங்கள் உடலில் உள்ள நோயை குணப்படுத்தும். மருந்துகளையும் சேர்த்துக்கோங்க. மருந்துகள் எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா எடுத்துக்கோங்க. அந்த மருந்து நல்லா வேலை செய்யணும்னா நான் சொல்லுகிற இந்த உணவு கட்டுப்பாடு உங்களுக்கு தேவை. பாருங்கள், அந்த நோயாளிக்கு நான் அந்த பயத்தை எப்படி போக்குறது அப்படின்னா அதற்கு இந்த உணவு கட்டுப்பாடு உதவி செய்யும்.